வணக்கம். பாத சிகிச்சை நிபுணர் பாண்டிச்சேரியிலிருந்து ஆர்கே கருணாகரன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான். இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, சார் கண்ணில் பார்வை திறன் குறைபாடு வருது, இது என்ன செய்யலாம், இது எதனால் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமாக 2 விதமாக நாம் என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஒரு 35 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவர்கள்னு ஒரு தனியாக பிரிக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பார்வை திறன் குறைபாடு வருது. இதை எப்படி சரி பண்ணிக்கலாம்? நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண் மருத்துவமனையில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு குறைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பார்வை நல்லா தெரியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. இது எப்படின்னா, என்னைக்கு எனக்கு சுகர் கம்மியாக போகுது, நான் எப்போ நான் செஞ்சுக்க போகிறது அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வராங்க. சரி, முதல்ல சுகர் அதிகமாகும் பொழுது எப்படி பார்வை திறன் குறையுது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பாரதியார் சொல்கிறாங்க, ஐயா சொல்கிறாங்க பாரதியார் கவிதையில், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, வழிபடைத்த தோழினாய் வா வா வா. இந்த ஒரு 3 வரிகள் நமக்கு ஞாபகத்தில் வரும். இப்போ ஒளிபடைத்த கண் அப்படின்னா கண்ணுக்குள்ள ஒளி அப்படின்ட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, வெளியிலேருந்து வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. வெளியில் இருக்கிற வெளிச்சமும் கண்ணுக்குள்ளேருந்து வர வெளிச்சமும் ரெண்டும் சேரும் பொழுது தான் தெளிவான பார்வை என்பது நமக்கு கிடைக்கிறது. அப்போ உடம்புல குளுக்கோஸுடைய அளவு, அதாவது சர்க்கரையினுடைய அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு என்ன பண்ணும், அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா லேசான பார்வை தெளிவில்லாமல் போகும். அதே போல் சர்க்கரையினுடைய அளவு, குளுக்கோஸினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போனாலும் என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த பார்வை திறன் குறைபாடு வரும். அதனால் சர்க்கரையில் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாத இருக்கிறதுக்கு என்னென்ன வாழ்வியல் முறையை நாம் பின்பற்றணுமோ அதை எல்லாத்தையும் மிக சரியாக பின்பற்றணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது என்ன பண்ணும், பார்வை வெளிச்சம் பெறும். நம்ம எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத சிகிச்சையில் இதுக்கு அற்புதமான தீர்வு. ஏன்னா பாதத்தில் சிகிச்சை பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகும், எனர்ஜி சர்க்குலேஷன், உங்கள் உடம்புல இருக்கிற சக்தி ஓட்டம் சீராகும். இதனால் என்ன பண்ணுன்னா, சர்க்கரையினுடைய அளவு குறையும். இங்கே டயபெட்டிக் பற்றின விழிப்புணர்வு நிறைய, எப்படி சாதாரணமான ஒரு இயற்கையாகவே சில ஆலோசனைகள் பெறுறதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சி நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். மிக்க நன்றி, வணக்கம்.